Hi friends, welcome to தையல் கலை சேனல். Today வந்து ஒரு அழகான டாப் தைக்குது எப்படின்னு பார்க்கலாம். துணியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி மடிக்கணும். துணி வந்து பெருசா இருக்கனால நம்மளுக்கு எவ்வளவு துணி வேணுமோ அவ்வளவு மட்டும் தான் நான் மடிச்சு வச்சிருக்கேன். ஒரு பக்கம் மொத்த மடிப்பு இருக்கு, இன்னொரு பக்கம் ரெண்டு துணி இருக்கு. இதுல வந்து 11 இன்ச்சுக்கு வந்து அகலம் இருக்கு. இது வந்து மார்பு சுற்றளவு. இந்த டாப்புக்கு உயரம் வந்து 25 இன்ச். இதை வச்சு நம்ம குறிச்சு வந்து கோடு போடணும். ஃபர்ஸ்ட் இந்த துணியில வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோல்டர் குறிக்கலாம். அதுக்காக நம்ம மொத்த மடிப்பு இருக்கக்கூடிய பக்கத்துல இருந்து 6 இன்ச் குறிக்கணும். ஆம்ஹோல் உயரமும் வந்து 6 இன்ச். அதை வந்து நம்ம குறிச்சு கோடு போடணும். நம்ம வந்து ஆம்ஹோலுக்கு வந்து கீழே கோடு போட்டிருக்கோம்ல, அந்த 6 இன்ச்ல கீழே வந்து நம்ம வந்து மார்பு சுற்றளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவுக்கு அந்த துணியை நம்ம வந்து மடிச்சு வச்சிருக்கோம். அதனால வந்து நான் கோடு போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து முன்பக்க உயரம், இது வந்து 14 இன்ச். இப்ப வந்து நம்ம முன்பக்க உயரம் எடுத்தோம்ல, அதுல இருந்து கரெக்டா வந்து அகலம் எடுக்கணும். அது வந்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு வந்து 9 இன்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் சைட்ல இருந்து இடுப்பு சுற்றளவுக்கு ஒரு கோடு போடணும். அடுத்து இடுப்பு சுற்றளவுல இருந்து டாப்புக்கு அடிப்பக்கம் வரைக்கும் ஒரு கோடு போடணும். டாப்புக்கு கீழே வந்து வெறும் பிளாட்டா இருக்கனால வந்து நம்ம இதுல கொஞ்சம் வளைச்சி போடுறதுக்காக 2 இன்ச் குறிக்கும். இதுல இருந்து சும்மா நம்ம வந்து 2 இன்ச்சுக்கு வந்து லைட்டா வளைச்சு கோடு போடணும். அடுத்து வந்து நம்ம ஆம்ஹோல் குறிக்கலாம். ஆம்ஹோல் குறிக்கிறதுக்காக வந்து நம்ம ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச் எடுத்திருந்தோம். அதுல பாதியை வந்து நம்ம குறிச்சு வளைச்சு கோடு போடணும். அடுத்து வந்து கழுத்து அகலம் வந்து 3 இன்ச். முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச். இதை குறிச்சு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டை போட்டுக்கணும். இதை வந்து நம்ம லைட்டா வந்து வளைச்சு கோடு போடணும். அடுத்து வந்து நம்ம பின்பக்க கழுத்து குறிக்கலாம். பின்பக்க கழுத்து வந்து 3 இன்ச். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 3 இன்ச் போட்டு கட்டை போட்டு முன்கழுத்துக்கு வரைஞ்சது மாதிரியே பின் கழுத்துக்கும் வந்து நம்ம வளைச்சு கோடு போடணும். இப்ப வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதுல வந்து நம்ம வந்து முன்பக்க கழுத்தை மட்டும் நம்ம வெட்டல. நம்ம வந்து துணியை வந்து தனியா பிரிச்சுதான் வந்து முன்பக்க கழுத்தை வெட்டணும். இல்லாட்டி வந்து பின்பக்க கழுத்தையும் வந்து நம்ம சேர்த்து வெட்டிரும். துணி வந்து தைக்கும் போது கரெக்டா வராது. முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவா வந்துடும். அதனால வந்து நம்ம துணியை வந்து பிரிச்சு முன்பக்க கழுத்தை மட்டும் தனியா வெட்டணும். அடுத்து இந்த துணிக்கு வந்து முன்பக்க துணியை வந்து 2ஆ மடிச்சு நம்ம சென்டர்ல கட் பண்ணி விடணும். கட் பண்ணது துணி இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து இனி வந்து நம்ம வந்து கை வெட்டலாம். கை வெட்டதுக்காக துணியை வந்து ஃபர்ஸ்ட் 4ஆ மடிக்கணும். இந்த கைக்கு அகலம் வந்து 9 இன்ச், உயரம் வந்து 16 இன்ச். இதுல வந்து மொத்த மடிப்புக்கு எதிர்பக்கம் வந்து மேல் பக்கம் வந்து 3 இன்ச் குறிச்சு கை வரையணும். கீழ்பக்கம் வந்து 6 இன்ச் குறிச்சு 2 இன்ச் சேர்த்து கோடு போட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த ரெண்டு துணியிலயும் பேக் சைடு வந்து டச் ஆகி இருக்கிறது மாதிரி வச்சு லைட்டா வந்து ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி விடணும். இதுதான் வந்து துணிக்கு ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடிய பக்கம். இனி வந்து நம்ம முன்பக்க துணி எடுக்கணும். இந்த முன்பக்க துணியில வந்து நம்ம மாடலுக்காக வந்து பட்டன் வைக்கிறதுக்காக இந்த துணியை நம்ம தைக்க போறோம். இதுக்காக இடது பக்கம் வந்து 3 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுக்கணும். வலது பக்கம் வந்து 2 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து முன்பக்கத்துல வலது பக்க துணியை வந்து தைக்கேன். நான் வீடியோல காட்டியிருக்கிறது மாதிரி அந்த துணியை வச்சு நம்ம தைக்கணும். அடுத்து வந்து துணியை வந்து நம்ம பின்பக்கம் திருப்பி நம்ம தச்ச துணியை ஒரு மடிப்பு மடிச்சு நம்ம தச்ச துணியை தையலுக்கு பக்கத்துல வந்து மடிச்சு
இன்னொரு மடிப்பு மடிச்சு வச்சு நம்ம தைக்கணும். நம்ம தச்ச துணி மொத்தமும் பின்பக்கம் வந்துடணும், முன்பக்கம் தெரியக்கூடாது. அடுத்து வந்து நம்ம வந்து இடது பக்க துணியை தைக்கலாம். இது வந்து 3 இன்ச் அகலத்துல இருக்கக்கூடிய துணி. இந்த துணியை அதே மாதிரி வச்சு தைக்கணும். ஃபர்ஸ்ட் துணி தச்ச மாதிரி இந்த துணியை தைக்க கூடாது. நம்ம தச்ச துணியில வந்து ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்சுக்கு மடிக்கணும். அந்த மடிப்பை வந்து இந்த தையலுக்கு மேல வச்சு நம்ம தைக்கணும். இப்ப வந்து நம்ம இந்த 2 துணியும் தைச்சாச்சு. இடது பக்க துணியில வந்து வலது பக்க துணியை மேல வச்சு தைக்கணும். 2 சைட வந்து நம்ம தைக்கணும். இனி வந்து நம்ம கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து வெட்டதுக்காக நம்ம வந்து துணி எடுத்திருக்கோம். அது வந்து நம்ம கழுத்து அளவு விடவும் பெருசா இருக்கணும். அதை 2ஆ மடிச்சு வச்சுக்கணும். டாப் துணி 2ஆ மடிச்சிட்டு இருக்க பட்சம் மொத்த மடிப்பு எங்க இருக்கும் அதே மாதிரி நம்ம கழுத்து வெட்டக்கூடிய துணிக்கு மொத்த மடிப்பும் வந்து அதே பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சு 2 துணியும் சேர்த்து வச்சு அதுல வந்து கழுத்தை நம்ம வச்சுட்டு வரையணும். வரைஞ்சிட்டு 1.5 இன்ச்சுக்கு சுத்தி அளந்து கோடு போடணும். இத வந்து நம்ம கட் பண்ணோம். இத வந்து கழுத்துல நம்ம வச்சு தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் துணியில வந்து நம்ம இப்ப வெட்டின கழுத்து துண்டு துணியை வந்து அதுக்கு மேல வச்சு தைக்கணும். இதுல வந்து வளைவான பகுதி எல்லாம் இருக்கும்ல அதுல எல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். தையல்ல படாம கட் பண்ணி விடணும். தையல்ல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு துணி மொத்தமா ஐயமாயிரும். இப்ப வந்து நம்ம தச்சு இந்த துண்டு துணியை வந்து நம்ம பின்பக்கம் திருப்பி வச்சு அந்த துண்டு துணியை வந்து வெளியே தெரியாம வந்து அந்த கழுத்தை மட்டும் நம்ம தைக்கணும். கழுத்தை சுத்தி வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் போடணும். இல்லாட்டி வந்து நம்ம தச்ச துண்டு துணி வந்து மேல எலும்பி எலும்பி வந்துட்டு இருக்கும். அதனால இனி வந்து நம்ம ஷோல்டர் தைக்கலாம்.
ஃபர்ஸ்ட் முன்பக்க துணி பின்பக்க துணி ரெண்டு துணியும் சேர்த்து எடுத்துக்கணும். அதுல வந்து நம்ம நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சிருக்கணும். ஷோல்டரை வந்து நம்ம தைக்கணும். ஷோல்டர் தைக்கும் போது வந்து 2-3 இல்லாட்டி தையல் போட்டுக்கிடுங்க, இல்லாட்டி வந்து பிரிஞ்சு போயிரும். கையில வந்து ஒரு மாடலுக்காக வந்து 3 இன்ச் அகலத்திலயும் 4 இன்ச் உயரத்திலயும் வந்து நம்ம துணியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த துணியை 2ஆ மடிச்சு மடிப்புக்கு எதிர்பக்கம் வந்து நேரா தையல் போட்டு மேல வந்து முக்கோணம் மாதிரி நம்ம தைக்கணும். நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து தச்சு வச்சிருப்போம். அதனால வந்து இந்த துணியை வந்து தையலுக்கு பக்கத்துல இருக்க வரைக்கும் லைட்டா வந்து கட் பண்ணி விடணும். அப்பதான் நிமிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டா வரும். இல்லாட்டி அந்த துணியெல்லாம் சுருங்கியே நமக்கு வந்து கரெக்டான ஷேப் வராது. இப்ப வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த துணியை வந்து நம்ம நிமித்திடலாம். இப்ப வந்து நம்ம கை தைக்கக்கூடிய துணி எடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம நடுப்பக்கத்தை ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சிருக்கணும். நான் ஃபர்ஸ்டே குறிச்சு வச்சிருக்கேன். இந்த துணியில வந்து நம்ம இப்ப தச்ச துணியை வந்து மேல வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அடுத்து 1.5 இன்ச் அகலத்துல நான் நீளமா துணி எடுத்திருக்கேன். இந்த துணியை வந்து இந்த கை துணிக்கு அடிப்பக்கம் வச்சு தைக்கணும். இப்ப வந்து நம்ம தச்சு இந்த துணி வந்து மொத்தமா வெளியே தெரியாம பின்பக்கமே மடிச்சு வச்சு தச்சிடணும். இதே மாதிரியே அந்த கையும் நம்ம தச்சு எடுத்துக்கணும். இந்த கை துணியை வந்து கரெக்டா நடுப்பக்கத்தை வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கணும். அந்த நடுப்பக்கமும் ஷோல்டருக்கு நடுப்பக்கமும் ஒரே மாதிரி இருக்க வச்சு நம்ம கையை அளந்து பார்த்து தான் தைக்கணும். இப்ப வந்து கையை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த கையை நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இப்ப இந்த துணியை வந்து நம்ம மொத்தமா மடிச்சு வந்து தைக்கலாம். தைக்கும் போது நமக்கு சரியா இருக்கக்கூடிய துணியை வச்சு நம்ம அளந்து பார்த்து தான் தைக்கணும். இப்ப வந்து இந்த துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டாப்புக்கு அடிப்பக்கம் மட்டும் நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த டாப்புக்கு முன்பக்கம் வந்து நம்ம பட்டன் வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம கையிலேயே வந்து பட்டன் வச்சுக்கலாம். இந்த துணியை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சது இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.